ஒரு டேஸ்டியான ஐயர்கடை பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 டைம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 6 விசில் வச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு வெல்லம், அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவு நல்லா கெட்டியானதும் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு நடுவில் பூரணம் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்க போலி சேர்த்து 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான பருப்பு. இட்லி தோசைக்கு இன்றைக்கி என்னடா குழம்பு செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா? கவலையே வேண்டாம். 4 தக்காளியை வச்சு ஒரு சிம்பிளான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதும் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை. கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு சாஃப்டான லேயர் பரோட்டா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடையில தண்ணி தெளிச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து இந்த மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் இதை உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு பூரி கட்டியை வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் கத்தி வச்சு இது மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவை அப்படியே கையில் எடுத்துட்டு இது மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பரோட்டா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி வச்சிருக்க மாவை கை வச்சு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு பரோட்டாவை சேர்த்து 2 சைடும் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான லேயர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்ற மாதிரி ஒரு சாஃப்டான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ரவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஓரளவு கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இதில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான டேஸ்டியான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்டியான கேரட் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கேரட், உருளைக்கிழங்கு, ஊற வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூட ஊற வச்சிருக்க அரிசி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில்
மட்டனை பார்த்தாலே முகத்தை சுளிச்சுக்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜூஸியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை, 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, தட்டி வச்சிருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க மட்டன் மட்டும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா. ஒரு சூப்பரான டீ கடை வெங்காய போண்டா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கை வச்சு இந்த மாதிரி நல்லா உதுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை கொஞ்சம், இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டினதுக்கு அப்புறமா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான வெங்காய போண்டா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிம்பிளாக சாப்பிட்டாலும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் மல்லி சேர்த்து லைட்டாக வதக்கினதும் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சதும் இது கூட தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. கோதுமை மாவு உருளைக்கிழங்க வச்சு செம்ம டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதோ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எப்பவும் போல சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இது மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கிடைக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டான பிரேக். நீங்கள் செய்கிற குழம்பு வீடு ஃபுல்லாக மணக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்காவான டேஸ்ட்டில் வறுத்த பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. துவரம் பருப்பு ஓரளவு வறுபட்டதும் 10 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த பருப்பு எல்லாத்தையும் சட்டியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான வறுத்த பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை
கம கமன்னு கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு 2 டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா 80% வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை போனதும் நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெல்லம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டான சாம்பார் ரெடி.